அதாவது பிரகதீஸ்வரனும் அவங்களுடைய நண்பர்களும் மது குடிச்சிட்டு அந்த ஒயின் அந்த கடைக்கு பக்கத்துல வந்து இருக்கும்போது யாரோ ஒரு கும்பல் வந்து போயிட்டு அந்த பிரகதீஸ்வரனை வந்து வெட்டி சரமாரியா வெட்டி வெட்டிடுறாங்க. அங்க வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. கஸ்தூரி அப்படின்ற அந்த சதீஷ் மாதவனுடைய அம்மாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாவம் அந்த அம்மா வந்து ஒரு அப்பாவி வீட்ல இருந்திருக்கு, தனியா இருந்திருக்கு. வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போயிட்டு வந்து வெட்டி சாகடிச்சுட்டாங்க. அதுல வந்து இன்னொருத்தர் வந்து அவங்க உறவினர்கள் யாரோ ஒருத்தர் வந்து தடுத்திருக்காங்க. தடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கும் அவருக்கும் வந்து வெட்டு விழுந்ததா வந்து தகவல்கள் வந்து சொல்றாங்க. விசாரணை செஞ்சதுல இப்போ 2 தரப்புல இருக்கிற ஆட்களையும் வந்து ஒரு 8 பேர வந்து க விசாரணையில வந்து எடுத்துட்டு வந்து விசாரணை வந்து செஞ்சுட்டு வர்றதா வந்து இப்போதைக்கு வந்து தகவல்கள் வருது. இதுல பிரகதீஸ்வரனை வந்து கொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சதீஷ் மாதவனுடைய ஆட்களா? இல்ல சதீஷ் மாதவனும் இந்த கொலையில வந்து ஈடுபட்டிருக்காரா? அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, விசாரணையினுடைய அடிப்படையில தெரிய வரும்.